ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கான ஒரு பிளான் தான். ஸோ சிரிப்பாக இருக்குல்ல. ஸோ பொங்கலுக்கு என்ன பிளான் இருக்குது? பொங்கலை வச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ கரும்பெல்லாம் உடைச்சி சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம். எஸ், ஜாலியாக இருங்க, அதில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் வந்து நமக்கு லீவ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 days பக்கம் இருக்குல்ல. ஸோ இந்த 7 days வந்து உங்களுக்கு கிடைக்குமானா இது இனிமேல் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஹாலிடேஸ்ங்கிறது ஸோ கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 7 daysல வந்து நம்ம ரொம்ப படிக்கலை அப்படின்னாலும் ஜாலியாக இருக்கலாம், அதுலலாம் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து படிங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன பிளான் கொடுக்குறேன். அந்த பிளான் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஓகே இதுதானே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மேபி பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து 10th 11th 12th எல்லாருக்குமே தான். பட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 11th and 12th பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து லீவு கிடையாது. ஏன்னா பொங்கல் முடிஞ்சிருச்சுனாவே அடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது, செகண்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அப்புறம் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் 1.5 month தான் டைம் இருக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா 10th கூட எக்ஸ்ட்ரா 25 days இருக்குது. ஸோ அதனால 11th 12th மேபி இந்த பிளான் இன்னமும் ரொம்ப 3 பேருக்கும் சொல்றேன். பட் 11th 12th கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளானா இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த பொங்கலை எந்த அளவுக்கு நீங்க ஜாலியாக செலிப்ரேட் பண்றீங்களோ, ஸோ ஏன்னா டச் விட்டு போயிடக்கூடாது ஸ்டடிக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்ற பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் கல்வி மினி சேனல் உங்களுக்கு தெரியும், ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 நாமினேட் ஆயிருக்குது. ஸோ ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் ஓட்டிங் இருக்கும். டெய்லி ஓட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் எனக்காக வந்து இந்த உதவி பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் நீங்கள் வந்து கல்வி மினி சேனலை ஓட் பண்ணலாம். டெமோ சைடில் ஷோ ஆகிட்டு இருக்கும் வீடியோ. ஸோ அது மாதிரி ஓட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்காக நீங்கள் வந்து டாப் 5க்குள்ளே நான் வரணும் அப்படின்னு 10 சேனல் நாமினேட் ஆகிருக்குது. அதை நம்ம டாப் 5ல வரணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி வந்து ஓட் பண்ணுங்கள். டெய்லி ஓட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஓட் பண்ணுங்கள் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓட் பண்ணலாம். ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு, பட் நீங்கள் வேறு நம்பர் போட்டுட்டு நீங்கள் எத்தனை ஓட்டு வேணாலும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்கள். டெய்லி ஓட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, லெட் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ 7 days இருக்குதுல்ல, பொங்கல் வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், இது மட்டும் தான் கொஞ்சம் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உழவர் திருநாள், போகி, இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த டேஸ்லலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 10th வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து நான் Day 1 வந்து வீடியோ போட்டேன். ஸோ அந்த Day 1ல நான் சொல்லியிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து Day 1 விச் இஸ் யூனிட் 1ல உள்ள ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக படிங்க, ஓகேங்களா? இது மேத்ஸ் இதுக்கானது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்தளவில் இதே 11th அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பொங்கலில் நீங்கள் என்ன படிக்கணும்னு மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. இல்லை வீடியோ கூட நான் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். தமிழ் ஃபார் 10th 11th 12th எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட், நாட் 3 யூனிட், 5 யூனிட், முதல் 5 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதே 10th பார்க்கையில 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க், 11th 12th 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் கொஷின், குருவினா சிறுவினா நெடுவினா. ஸோ இதை வந்து நல்லா படிங்க. தமிழுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நான் அகைன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து தமிழ் பொறுத்தளவில். இங்கிலீஷை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஆல் மெமரி போயம்ஸ் நிறையா இருக்க மாதிரி தெரியும். நான் சொல்றது என்ன, தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ்னு நிறையா சொல்ற மாதிரி தெரியும். பட் நிறையா கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து நீங்கள் அகைன் ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. ஸோ அதனால அதை நல்லா பாருங்க. மெமரி போயம்ஸ் எல்லாத்தையும் படிங்க, ஓகேங்களா? இப்போ 11th 12th வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நீங்கள் தியரி கொஷின்ஸ் எதுவுமே படிக்க வேணாம். நான் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் ஷேர் பண்ணுறேன். ப்ராப்ளம்ஸ், அந்த கால்குலேஷன்ஸ்லாம் எது இம்பார்ட்டன்ட், அதாவது கம்பல்சரி கொஷினில் அதிகமாக கேட்குறது. அதே 10th தான். 10th சயின்ஸில் நான் ப்ராப்ளம் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் 3 பேருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களால கோத்ரூ பண்ண முடியும், ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? முடியலை அப்படின்னா சொல்லுங்க, நான் ஆன்சரும் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வேணும்னு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின் யுவர் சாய்ஸ், ரேண்டமா ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அதையும் கூட நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஓட் பண்ணுற லிங்க்கும் வைக்கிறேன், ஓட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அந்த 3 கொஷின் பேப்பரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் சப்ஜெக்ட் வேணாம், 6 சப்ஜெக்ட்டும் வேணாம். 10th பொறுத்தளவில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 11th 12th பொறுத்தளவில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இது 3ஐயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் தேடினீங்க அப்படின்னாவே ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஃபுல் ஆன்சர் கீயோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் கூட தேட வேண்டிய அவசியம் இருக்காது, அதுலேயே இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லையா, நீங்கள் கூகுளில் கூட போய் தேட வேணாம், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 செட்டு கொஷின் பேப்பர். நானே உங்களுக்கு 3 செட்டு வந்து நிறையா இருக்குல்ல, நான் 3 இம்பார்ட்டன்ட் செட்டு கொஷின் பேப்பர் செலக்ட் பண்ணி அதோடைய ஆன்சர் கீ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் தேட கூட வேணாம், உங்களுக்கு தேவையான எல்லாம் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் சேனல்ஸில் கல்வி மணி சர்ச் பண்ணாவே நம்ம சேனல் வரும். ஆல்மோஸ்ட் 92,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பிளான். இது போக நீங்கள் எப்பவும் போல பொங்கல் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.